மாமியார் டிவியை போட்டு வச்சுட்டு மருமகளை காணோன்னு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. ரிமோட் எங்க வச்சானே தெரியல, எங்க போனா அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்க ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் மருமக பார்த்தா மாடி மேல இருந்து அவங்க அம்மாக்கு போன் பேசிக்கிட்டு இருப்பா. என் மாமியார் தாங்கவே முடியலம்மா, எல்லா வேலையும் என்னையே வாங்குது. 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுதானே எல்லா வேலையும் செஞ்சுது. இப்ப டிவி ரிமோட் போடுறதுல இருந்து தண்ணி எடுத்தாந்து கொடுக்கறது எல்லாத்தையுமே என்கிட்டயே வாங்குது. அது வந்தாலே ஒரு ஸ்மெல் வரும், அதை வச்சு எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவோமான்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப அந்த பொண்ணுக்கு அதே ஸ்மெல் வருது. பார்த்தா அவங்க மாமியார் இவங்க பேசிட்டு இருக்கத ஒட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ உடனே அந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி, கார்த்திகா நான் உனக்கு அப்புறம் பேசுறேன் காலை கட் பண்றா. யார்கிட்ட பேசினாமான்னு கேட்டா என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன்னு சொல்லுவாங்க. சரி கீழே போய் டிவி பாக்கலான்னு மாமியார் டிவி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப மருமக சமைக்கலான்னு போய் சமைச்சிட்டு இருப்பாங்க. டிவி பாக்குற மாமியார் டிவியை பார்க்காம மருமக கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்குது. யார் அந்த ஃப்ரெண்டு, எந்த ஊர் அந்த ஃப்ரெண்டுன்னு கேட்டுட்டு இருக்கு. மருமக இதெல்லாம் கேட்டு ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. போய் யாருன்னு பார்த்தா கேஸ் செக் பண்றதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான். மாமியாரு உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, ஏதாவது காசு புடுங்கிறதுக்கு புது புது வழியா உங்க கம்பெனில கண்டுபிடிச்சு அனுப்பாங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டே அவனை உள்ள அனுப்ப சொல்லுது. இந்த கேஸ் செக் பண்ண வந்தவனே கேஸ் செக் பண்ணிட்டு இருப்பா. அப்ப மருமக கிட்ட கேஸ் புக் கேட்பான். அவளும் போய் கேஸ் புக்கை எடுத்து செக் பண்ணி பாக்குறா. 4 மாசத்துக்கு முன்னாடி செக் பண்ணிருக்காங்கன்னு போட்டுருக்கு. சரி வந்து அவங்க மாமியார் கிட்ட சொல்ல வெளில வந்து பார்த்தா மாமியார் அந்த திருட கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்கா. நகையெல்லாம் கழட்டி கொடுங்க, நான் ஏற்கனவே 6 கொலை பண்ணிருக்கேன், உங்க 2 பேரும் சேர்த்து 8 கொலை ஆயிட போகுது அப்படின்னு சொல்றான். இப்ப மாமியார் திமிர்றாங்க. உடனே அவங்களை அடிச்சு படுக்க வச்சிடறான். இப்ப மருமக கிட்ட இருக்க நகையெல்லாம் எடுத்து கொடுக்குறா. மாமியார் போட்டிருக்க நகையையும் கொடுத்துறா. இப்ப ரூம் கூட்டு போய் ரூம்ல இருக்க நகையையும் எடுத்து தர சொல்றா. அதையும் எடுத்துறா. அப்ப திருடன் கிட்ட நீங்க உண்மையாவே 6 கொலை பண்ணீங்களான்னு கேட்பா. ஆமான்னு அவன் சொல்லுவான். எனக்காக என் மாமியாரையும் கொண்டுடுங்க, அது தொல்லை தாங்கவே முடியல, எங்க இன்னும் கொஞ்சம் நகை இருக்கு அதையும் தரேன்னு சொல்லுவா. உடனே அவனும் சரி நான் பண்றேன் நகையை எடுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணுக்கு அதே ஸ்மெல் வருது. அப்ப பின்னாடில இருந்து திருடனை யாரும் அடிக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா மயங்கி கிடந்த மாமியார் வந்து பூரிக்கட்டையாலேயே அவனை போட்டு அடிச்சு நவத்தி எடுத்துறாங்க. அப்ப அந்த திருட மருமகளை மாட்டி விடலான்னு உன் மருமக என்ன சொன்னா தெரியுமான்னு சொல்ல வரா. உடனே அந்த மருமகளும் கையில வச்சிருக்க பொட்டியை வச்சு அவனை சமாடி அடிச்சு மயக்கம் போட வச்சிடறா. இப்ப மருமக போலீஸுக்கு கால் பண்ணி எங்க வீட்டுக்கு ஒரு திருட வந்திருக்கான், கை காலம் கட்டி போட்டு வச்சிருக்கோம், சீக்கிரம் வாங்கன்னு சொல்றா. ஆக்சுவலா அந்த மாமியார் அந்த பொண்ணு திருட கிட்ட பேசிட்டு இருக்கதையும் அவங்க கேட்டிருப்பாங்க. இப்ப மாமியார் மருமகளும் சோஃபால உட்காராங்க. நடுவுல அந்த ரிமோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ரிமோட்டை மாமியார் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மருமகளை பார்த்து மரண பயத்துல அவகிட்டயே அந்த ரிமோட்டை கொடுத்துறாங்க. மருமகளும் சந்தோஷமா அந்த ரிமோட்டை வாங்கி வச்சுக்கிறா.